வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னொரு நாளைக்கு ஒரு தனி ஷார்ட்ஸாக போட்டுடலாம். அது கூட ஒரு ரசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் உளுத்த வடை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக காய்ச்சின பால், சுட சுட இட்லியும் செஞ்சுருந்தேன். சேமியா பால் பாயசம் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுட சுட சாதமும் செஞ்சுருந்தேன். இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக எல்லா பொருளும் வச்சுட்டு, முக்கணிகளையும் வச்சுட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் அது கூட சேர்த்து வச்சுட்டு, சில நாணயங்களும் வெள்ளி பொருட்களும் வச்சுட்டு, கண்ணாடி வச்சுட்டு, பூ வச்சுட்டு நல்ல மாதிரி பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு பசங்க இன்றைக்கி லீவை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு என்னவோ நம்ம பாரம்பரிய சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பீஸா ரொம்ப பிடிக்கும், யாருக்கெல்லாம் பாரம்பரிய சமையல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.